கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவன் அல்மைட்டினுடைய அருள் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்புங்க. அதில் என்னன்னா, அரசு அமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு, அரசு அமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு நாள் 21/8/26, இந்த வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை 21/8/26 வருஷம் வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி. இடம் ஒய்எம்சிஏ மைதானம், நந்தனம், சென்னை. நந்தனத்தில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானம். கருத்துரைகள் யாருன்னா, மேனாள் நீதிபதிகள் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள். நீதிபதிகள் முன்னாள், அதாவது மேனாள் நீதிபதிகள் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள். சப்ஜெக்ட் என்னென்னா, அரசியல் சட்டத்தை பாதுகாக்க ஜனநாயக குரலை உயர்த்த அனைவரும் வருக. அரசியல் சட்டத்தை பாதுகாக்கணும், ஜனநாயக குரலை உயர்த்த அனைவரும் வருக. உங்கள் ஆதரவை தருக. அரசு அமைப்பு சட்ட பாதுகாப்பு குழு, கான்ஸ்டியூஷன் ப்ரொடெக்ஷன் மூமெண்ட்டு, இவங்க இந்த மாநாட்டை ஏற்பாடு பண்ணுறாங்க. 21/8/26. இது எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடியது. மற்ற நம்ம சமுதாய மக்களும் இந்த அரசியல் சாசனத்தை நாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இதில் முஸ்லீம் ஆகிய நமக்கு என்ன பங்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இதில் நம்மளும் ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சமுதாயத்துக்கு தான் இன்றைக்கி பெரிய பாதுகாப்பு இருக்குது. அரசியல் சட்டம் இருக்குது பார்த்திங்களா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த அரசியல் சட்டத்தை எல்லா சமுதாயமும் மதிக்குது. அதில் இஸ்லாமியர்களும் மதிக்கிறாங்க. அப்போ எல்லா சமுதாயம், எல்லா மக்களும், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அப்புறம் மற்ற மக்கள், கடவுளை ஏற்றுக்கொண்டவங்க, கடவுளை நிராகரிப்பவங்க, முஸ்லீம், இப்போ எல்லா மக்களும் அரசியல் சாசனத்தை ஏற்றுத்தான் ஆகணும். அது நம்ம தலையெழுத்து. அந்த அரசியல் சாசனத்துக்கு அரசாங்கத்தால், இந்த அரசாங்கம் நிர்வகிக்கக்கூடியவர்களால் ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அது பாதுகாக்க வேண்டியது யார் கையில் இருக்குன்னா, மக்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த அரசியல் சாசனம் பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், மக்களாக நம்மால் தான் அது எழுதப்பட்டது. நமக்கு நாமே எழுதி கொண்ட சட்டம். அப்போ நம்ம பாதுகாக்கலைன்னா வேறு யார் பாதுகாப்பான்? அதுதான் மெயின். அப்போ இந்த அரசியல் சாசனத்தை மக்களாக நாம் பாதுகாக்கக்கூடிய நிலைமைக்கு இப்போ வந்துட்டோம். ஏன்னா இன்றைக்கு இந்திய அரசாங்கம் இப்போ அரசியல் சாசனத்தை எப்படியாவது நீக்கணும், சில கருத்துக்களை, சில ஆர்டிக்களை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒருபோதும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதில் இப்போ பார்த்திங்கன்னா, முஸ்லீம்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்ல பாருங்கள். வந்தே மாதரம் அது முஸ்லீமுக்கு பாதகமாக இருக்குது, முஸ்லீமில் பாதிக்குது அப்படின்ட்டு அந்த வந்தே மாதரம் பாடலை பாடித்தான் ஆகணும்னு சட்டமாக ஏற்றுறாங்க. அப்போ அந்த இடத்துல பார்லிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா யாருமே அதுக்கு குரல் கொடுக்கல, எதிர்த்து குரல் கொடுக்கல. ஆக்சுவலாக ஒரு சட்டம் பாஸ் பண்ணால் பார்லிமெண்ட்டில் பிரதிவாதம் வச்சு தான் அதை பார்க்கணும். ஆனால் அப்படியே பாஸ் பண்ணிட்டாங்க. அதை எதிர்த்தவங்க யாருன்னா 2 பேர் தான். ஒன்று ராஜா, இன்னொன்று கனிமொழி. நம்ம ராகுல் காந்தி கூட மைனஸில் தான் இருக்கார். இப்போ இவங்க 2 பேரும் யாருன்னா, இறைவன் இல்லை, இறை மறுப்பார்கள் கொள்கையில் உள்ளவங்க. அவங்க அரசியல் சாசனப்படி இந்து. யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ, யாரெல்லாம் கிறிஸ்தவர்களையோ, பாக்கியெல்லாம் முஸ்லீம், பாக்கியெல்லாம் இந்துக்கள் தான். அப்போ இவங்க கடவுள் கொள்கையில், கடவுள் மறுப்பார் கொள்கையில் இருந்தாலும் இவர்களும் இந்து தான். அப்போ இந்த பாடல், இந்த வந்தே மாதரம் பாடல் இவங்களுக்கு டேஞ்சர் தான், இவங்களுக்கு அது பாதிப்பை கொடுக்கும். ஆனால் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, முஸ்லீமுக்கு தான் பாதிப்பு, முஸ்லீமுக்கு தான் அது பாதிக்கும், முஸ்லீம்களுக்கு பாதிக்குங்கிறாங்க. முஸ்லீமுக்கு பாதிக்காது. என்னடா இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க, அதான் உண்மை. எங்களை பாதிக்கும் தான், உண்மையிலே எங்களை பாதிக்கும். ஆனால் இறைவனுடைய பார்வையில் பார்த்தா எங்களை பாதிக்காது. அப்போ இறைவனை பற்றி பாடக்கூடிய பாடலை தான் நம்ம பாடணுமே தவிர, மற்ற தெய்வங்கள் பேர் சொல்லக்கூடிய பாடலை நம்ம பாடக்கூடாதுன்னு நமக்கு இருந்தாலும் அரசாங்கம் இது நம்ம மேலே திணிக்குது. அப்போ திணிக்கும் போது நம்ம கொஞ்சம் பயப்படுறோம். என்னடா இது முஸ்லீமுக்கு இது விரோதமான பாடலாக இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோம்.
அப்போ நினைக்கும் போது நம்முடைய நிலைமை, முஸ்லீமுடைய நிலைமை வந்து எப்படி இருக்குதுன்னா ஒரு பயத்தில் இருக்குது. அப்போ இந்த பயத்தை போக்கக்கூடிய அரசாங்கம் தான் போக்கணும். ஏன்னா பல வகையான சமுதாய மக்கள் வாழ்கிற இந்த இந்தியாவில் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் பிரைம் மினிஸ்டர் தான், எல்லா மதத்துக்கும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர், எல்லா மொழியும் மார்க்கத்துக்கும் மதத்துக்கும் பிரசிடென்ட் தான், பிரைம் மினிஸ்டர் தான். ஆனால் இது வந்து இப்போ வஞ்சனையில் செய்யப்படுது. அப்போ இது முஸ்லீமை மட்டும் விரோதமாக இல்லை, மற்ற மக்களுக்கும் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 100% இருக்காங்கன்னு நீங்கள் ஜனத்தொகையில் 100ல் வந்து ஒரு 20% கழிச்சிருங்க, அது வந்து கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் இவங்கள பாதிக்குதுங்கிறீங்க. சரி, பாதிக்குது. பாக்கி மக்கள் யார்? இந்துக்கள் தானே. அப்போ இந்துக்கள் வந்து பல வகையான தெய்வங்களை வணங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு தான் பாதிப்பு அவங்களுக்கு தான் வருது, மெயினாக அவங்களுக்கு தான் பாதிக்குது. அடுத்தது கடவுள் மறுப்பாளர் குழுவையும் பாதிக்குது, அவனை நின்று பாடணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்து யாருக்கு வரும்னா முஸ்லீமுக்கும் வருது, மற்ற மக்கள் இந்து மக்களுக்கும் வருது. அப்போ 100% மக்கள் இன்றைக்கி இருக்கிறோன்னா அது 100%த்தில் வந்து 2% தான் ஆர்எஸ்காராங்க. இவங்க இந்த 2% தான் குடைச்சலே கொடுக்குறாங்க. இந்த 2% மக்கள் வந்து ஒரு 20% மக்கள். அந்த 20% மக்கள் யார்? கிறிஸ்துவர்கள் வச்சுங்க, முஸ்லீம்களை வச்சுங்க, இவங்களுக்கு தான் ட்ரபுள். இந்த வந்தே மாதரம் பாடல் வந்து இவங்களுக்கு ரொம்ப ட்ரபுள், இவங்களுக்கு பிடிக்காது, நம்ம வல்கட்டாயமாக திணிக்கணுங்கிறாங்க. ரைட்டு. ஆனால் அதே சமயத்தில் வந்து இன்னும் ஒரு 20-25% வந்து தலித்துகள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க. அவங்க யார்? அவங்களுக்கு பாதிக்குமா இல்லையா? அவங்க இந்த தெய்வங்களை வணங்கலையா, அவங்க இந்த தெய்வங்களை ஏற்றுக்கலையா? அப்போ இந்துன்னு சொல்லி இந்த 2% ஆர்எஸ்காரர்கள் வந்து 80% இந்துக்களுக்கு தான் கொடுமைப்படுத்துகிறாங்க, இந்துக்களுக்கு தான் நட்டத்தை உண்டு பண்ணுறாங்க, இந்துக்களுக்கு தான் பாதகம் செய்கிறாங்களே தவிர இஸ்லாமியர்களுக்கு இல்லை. இஸ்லாமியர் பாதிக்கப்படுறாங்க, கொஞ்சம் தான் பாதிக்கப்படுறோம், அதிகமாக இல்லை. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவன், எல்லா தெய்வங்களும் ஒன்று, எல்லா தெய்வங்களும் ஒரே தெய்வம் தான், ஒன்று தான் அப்படிங்கிறீங்க. ஆனால் இறைவன் சொல்கிறான் எல்லா மக்களுக்கும் ஒரு கடவுள் தாங்கிறான். மனுஷன் சொல்கிறான் எல்லா கடவுளும் ஒரு கடவுள் தாங்கிறான். ஆனால் இறைவன் சொல்கிறான் எல்லா மக்களுக்கும் ஒரு கடவுள் தாங்கிறான். அதே மாதிரி இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிரசிடெண்ட் தான், ஒரு பிரைம் மினிஸ்டர் தான், அவங்க எல்லா மதத்துக்கும் பொதுவானவங்க. அப்போ இவங்களுடைய வெஞ்சன்ஸு, இவங்களுடைய குரோதத்தன்மையை கொண்டு போய் ஒரு சாராத்தை போய் காட்டுறது வந்து அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது தானே. அப்போ அரசியல் சாசனம் கொடுத்த இந்த ரைட்டை எல்லாத்தையும் நீங்கள் போட்டு மிதிக்கிறீங்களே, அதை உண்டு இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களே, அப்போ தப்பு தானே. அப்போ இந்த அரசியல் சாசனத்தை பாதுகாக்கத்தான் இந்த 21ஆம் தேதி 8வது மாதம், இந்த மாதம் வெள்ளிக்கிழமை ஒய்எம்சி நந்தனத்தில் மாநாடு போடுறோம். அந்த மாநாட்டுக்கு எல்லாரும் வரணும். அப்போ எல்லாரும் பாதிக்கக்கூடியது தான் இந்த அரசியல் சாசனத்தில் பாதிப்பு உண்டாக்குறாங்க. இந்த அரசியல் சாசனம் கொடுத்த ரைட்டை எல்லாத்தையும் உடைக்கிறாங்க, எடுக்கிறாங்க. அப்போ இதில் பாதிக்கப்படுற மக்கள் யார்? 85%, 90%, 95% பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இந்த 3% என்னென்ன வேலை செய்து பாருங்கள். அப்போ இதை நாம் உணர்ந்துக்கணும். இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இறைவனுடைய வார்த்தைகள் பாருங்கள், இந்த குரானு, இதில் எவருமே கை வைக்க முடியாது. நீ எந்த சட்டத்தை போட்டாலும் சரி, உன்னுடைய இறைவனுக்கு எகெயின்ஸ்டாக நீ எந்த சட்டத்தையும் வைக்க முடியாது. நீ வச்சதான் நீ திருத்தி கொள்ளலாம். இறைவனுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வரலான்னு நினைக்கலாம். எல்லா மக்களுக்கும் ஒரு இறைவன் தான். அந்த ஒரு இறைவன் கொடுத்த அந்த வேதத்தையும் அந்த ஒரு இறைவனுடைய சட்டத்துக்கு நீ எதிராக எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அது இஸ்லாமியர்கள் பாதிக்காது. இறை சட்டம் எதிர்க்க முடியாது, எங்களால் எதிர்க்க முடியாது. ஆண்டவனுடைய சட்டத்தை எங்களால் எதிர்க்க முடியாது. அதே மாதிரி இந்திய அரசியல் சாசனத்துக்கு நாங்கள் எதிர்க்க முடியாது. ஏன் எதிர்க்க முடியாது அப்படின்னா, இறைவனை எங்களுக்கு உத்தரவு விட்டுருக்கான், இறைவனை எங்களுக்கு கட்டளை இட்டுருக்கிறான். அவன் எப்படி கட்டளை இருக்கிறான்னா, நீ எல்லா வேதத்தையும் எடு, இந்து வேதத்துக்குள்ள எடு, கிறிஸ்துவ வேதத்துக்குள்ள, ஜெயினருக்குள்ள, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க அந்த அறிஞர் பெருமக்களோட புக்கு எடு, எல்லா புக்கையும் எடு. எல்லா புக்கும் வந்து அரசியல் சாசனத்துக்கு வந்து சாதகமாக இருக்குமா அப்படின்னா நீ தான் யோசனை பண்ணணும்.
இப்போ இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டாம் தர குடிமகன் நினைக்கிறீங்க, நாங்கள் தான் முதல் தர குடிமக்கள். அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அரசியல் சாசனத்தை மதிக்க சொல்கிற வேதமே உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரே வேதம் குரான் தான். இந்திய அரசியல் சாசனத்தை மதித்து நடங்க, அதை மதித்து நடங்க, அரசியல் சாசனத்தை மதித்து நடங்கன்னு சொல்கிற ஒரு வேதம் இன்றைக்கி இருக்குன்னா இந்தியாவில் அது அல் குரான். அல்லாவுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை, ஒரு இறைவனுடைய வார்த்தை, ஒரு கர்த்தருடைய வார்த்தை. அதுக்கு என்ன ஆதாரம்? நாங்களாம் விட்டு அடிக்கிறோமா? இல்லை. நீ அல் குரானில் அன்னிசா பெண்களுங்கிற அத்தியாயத்தில் 59வது வசனத்தை பாருங்கள். அப்போ 4வது அத்தியாயம் 59வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? இறைவன் நமக்கு சொல்கிறான், எங்களுக்கு சொல்கிறான். யாரெல்லாம் இறைவனை ஏற்றுக்கொண்டீர்களோ, யாரெல்லாம் இறைவனுடைய தூதரை ஏற்றுக்கொண்டீர்களோ, யாரெல்லாம் வேதத்தை ஏற்றுக்கொண்டீர்களோ, அப்படிப்பட்ட இறை விசுவாசிகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், அத்தி உள்ளாக அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள். அத்தி ஒரு சுழு, உங்களுடைய இறை தூதரை கட்டுப்படுங்கள். உங்களிடமிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்கள் இறை தூதரை கட்டுப்படுங்கள். நான் கொடுத்த வேத வாக்குக்கு கட்டுப்படுங்கள். அத்தி உள்ளாவு அத்தி ரசூலு, இறைவனுக்கு கட்டுப்படுங்கள், இறை தூதரை கட்டுப்படுங்கள். அடுத்த வாருங்க, வா உளில் அம்ரி மின்கும், உங்கள் ஆட்சியாளரை கட்டுப்படுங்கிறாங்களா. இப்போ இதை விட எதை கேரண்டி இருக்குது? 4வது அத்தியாயம் 51வது வருஷத்தில் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள், ஒரு இறைவனுக்கு கட்டுப்படுங்கள், அந்த இறைவன் கொடுத்த வேதத்துக்கு கட்டுப்படுங்கள், அந்த வேதத்தை சொல்ல வந்த தூதரை கட்டுப்படுங்கள். அடுத்தது உங்கள் ஆட்சி அதிகாரிகள், வா உளில் அம்ரி மின்கும், அமருன்னா சட்டம், வா உளில் அம்ரி மின்கும், அந்த ஆட்சி அதிகாரிகளுக்கு கட்டுப்படுங்க. நீ எந்த ஆட்சியாளர் வேணால் இருக்கலாம், எந்த மொழியில் உள்ளவனும் இருக்கலாம், எந்த ஜாதியில் உள்ளவனும் இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவனும் இருக்கலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யார் கையில் ஆட்சி இருக்குதோ அந்த ஆட்சி அதிகாரிகளுக்கு கட்டுப்படுங்கிறான். அப்போ இந்த ஆட்சி அதிகாரிகள் கட்டுப்படுறது யார் கண்டிஷன் இருக்குன்னா அரசியல் சாசனம் தான் இருக்குது. அப்போ அரசியல் சாசனத்தை கொண்டு தான் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசாங்கம் இந்த அரசியல் சாசனத்துக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கணும். நீ நடக்கலைன்னா உனக்கு தான் தப்பு. அரசியல் சாசனத்துக்கு சாதகமாகவும் அதுக்கு எதிரில்லாமல் யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள்தான் இந்தியாவுடைய பிரதிநிதி, இந்தியாவுடைய விசுவாசி. இல்லைன்னா தேச துரோகி தான். இப்போ தேச துரோகின்னு எங்கே சொல்கிறானுவோ, தீவிரவாதின்னு எங்கே சொல்கிறாங்க. ஆனால் தீவிரவாதி யாருன்னா, தேச துரோகி யாருன்னா, அரசியல் சாசனத்தை யார் மறுக்கிறார்களோ, யார் ஏற்று நடக்கவில்லையோ, அந்த அரசியல் சாசனத்துக்கு யார் மதிப்பு கொடுக்கலையோ அந்த அரசியல் சாசனம் சொல்லுது நீ தான் தேச துரோகி, நீ தான் மதிப்பில்லாதவன் சொல்லுது. அப்போ அரசியல் சாசனத்தை மதிக்கிறவன் யார்? முஸ்லீம். அப்போ முஸ்லீம் மதிக்கிறாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? 4வது அத்தியாயம் 59வது வசனம். அப்போ இன்னும் கூட இறைவன் சொல்கிறான், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் நான் தான் இறைவன்கிறான். அந்த இறைவன் சொல்லும் போது சொல்கிறான், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வேதங்களை கொடுத்தேன், தூதர்களை கொடுத்தேங்கிறான். அப்போ வேதர்களையும் தூதர்களையும் கொடுக்கும்போது என்ன சொல்கிறான்? ஒவ்வொரு கித்தாபும் ஒவ்வொரு வேதங்களையும் சொல்லும் போது அந்த வேதத்தை சொல்கிறான், இன்ஹுவ இல்லா திக்ருல் ஆலமீன், அகில உலக மக்களுக்கு இது ஒரு நல்ல செய்திங்கிறான். அகில உலக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. அது 6:90 சொல்கிறான், 68:52. அப்போ இந்த குரான், இந்த இறை செய்தி அகில உலக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுது, சுபிச்ச செய்தி சொல்லுது, சந்தோஷமான செய்தி சொல்லுது. உலக மக்கள் அனைவருக்கும், ஜாதி மதம் வேறுபாடு எதுவுமே இல்லை, எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்லுது. அப்போ இந்த நல்ல செய்தி என்னன்னா, உங்களுக்குள்ள அமைதியாக இருங்க, உங்களுக்குள்ள கட்டுப்பாடாக இருங்க, உங்களுக்குள்ள சகோதரத்தை பேணுங்க, உங்களுக்குள்ள சமாதானத்தை பேணுங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கட்டளையிறான் இறைவன், இப்படித்தான் நீங்கள் வாழணும். அப்போ உளில் அம்ரி மின்கும், உங்களுடைய ஆட்சி அதிகாரிகள் இந்த நிலைமையில் இருந்தால் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். அப்படி கட்டுப்பட முடியாதுன்னு வரும்போது என்ன வரும்? அவர்கள் இறைவனுக்கு எகெயின்ஸ்டாக போனால், இறை சாசனத்துக்கு எகெயின்ஸ்டாக போனால், அவர்களுடைய நாட்டுடைய சாசனத்துக்கு எகெயின்ஸ்டாக போனால் நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள், எதிர்த்து பதில் சொல்லுவாங்க. அப்போ எதிர்த்து பதில் சொல்லுங்கன்னா, நீ தவறான வழியில் போகிற, அரசியல் சாசனம் முரணாக போகிற அப்படி சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு?
நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகள் இருக்காங்க பாருங்களேன், அவங்களுக்கு தான் கடமை இருக்குது. இன்றைக்கி எம்பிகளில் கடமை இருக்கா இல்லையான்னு தெரில. எல்லாம் சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டு என்ன பிரயோஜனம் எனக்கும் தெரில. என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இந்திய அரசியல் சாஸ்திர நியாயம் கட்டுப்பட்டு இந்த இந்திய அரசாங்கத்துக்கும் அரசியல்வாகி நான் கட்டுப்போகிறோம். அரசாங்கத்தை யார் ஆள்றாரோ அவர்கள் கட்டுப்போகிறோம். அதனால தான் நீங்கள் கொடுக்குற தொந்தரவுகள், நீங்கள் கொடுக்குற அதாபுகள், நீங்கள் கொடுக்குற அதிகப்படியான தண்டனைகள் தான். மசூதி எடுக்கிறது, முஸ்லீமை கொலை பண்ணுறது, முஸ்லீம் பெண்களை கற்பழிக்கிறது, அப்புறம் வீட்டை உடைக்கிறது, இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க? எந்த வேதத்தில் சொல்லுது? குரானில் சொல்ல. அப்போ இதையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கனாக்கா உங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டதா? இப்போ நீ இந்துவாக இருக்க அல்லது கிறிஸ்துவராக இருக்க, ஒரு கிறிஸ்துவ வேதத்தில் சொல்லியிருக்குதா கோயிலோட பள்ளியாசலோட அவனை வெட்டு அப்படின்னு சொல்லியிருக்குதா? இல்லை இந்து வேதம் என்ன இருக்குது? இந்து வேதம் என்ன வேதம் இருக்குது? 4 வேதம், ரிக்கு வேதம், எதிர்வேதம், சாம வேதம், அதர்ண வேதம். இதில் சொல்லியிருக்கா? எடு. பள்ளியாசலோட முஸ்லீமை கொலை பண்ணு, சர்ச்சையோட சொல்லியிருக்கா? வேதத்தை சொல்ல. அப்போ வேதத்தில் சொல்லாமல் உன்னோட செயல்பாட்டை எல்லாம் வேதம் சொல்கிற மாதிரியும் அந்த கடவுள் சொல்கிற மாதிரி நீ செஞ்சினா அப்போ கடவுளுக்கு துரோகி யாருன்னா நீ தான் கடவுளுடைய துரோகி, நீ தான் வேதத்தினுடைய துரோகி. அது மட்டும் இல்லாமல் இந்த தேச துரோகி நீ தான். அப்போ எல்லா பாயிண்ட்லையும் நீ துரோகியாக இருக்க. இப்போ நாங்கள் யாரையா இடித்தோமா? எந்த கோயிலையாக இடித்தோமா? இந்த சர்ச்சையாக இடித்தோமா? எந்த கிறிஸ்தவனா கோயில் அடித்தானா? எந்த கிறிஸ்தவனா மசூதி அடித்தானா? ஒன்றுமில்லை. அப்போ இதைத்தான் சிந்திக்கணும். அப்போ இந்த மாநாடு இதைத்தான் தெளிவுபடுத்தணும். முஸ்லீம்களுக்கு விரோதமாக போகுது, முஸ்லீம்களுக்கு விரோதம்னா முஸ்லீம்கள் ஒன்றும் விரோதம் போல. இன்னும் சொல்ல போனால் இதை முஸ்லீம்கள் ஏற்றுவாங்களா? இல்லை என்ன கூட ஏற்றுவாங்க சில பேர். முஸ்லீம்களை இறைவன் சொல்கிறான், கம்பல் பண்ணி உன்னை ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு காரியம் யாராவது செய்ய சொன்னால் பரவாயில்லை, அதை அல்லாஹ் அக்செப்ட் பண்ணிக்குவேங்கிறான், மன்னிக்கிறேங்கிறான். இப்போ நான் தண்ணி அடிக்க மாட்டேன், ஒருத்தன் என்னை ஃபோர்ஸ் பண்ணி வாயில் ஊற்றுறான், குற்றம் இல்லைங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி ஒரு 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 குர்பானி கொடுக்குற ஒரு இறைச்சியோ ஒரு மாமிசத்தையோ இறைவன் பேர் இல்லாமல் சொல்லி அறுக்கிறத என்னை வாயில் வச்சு திணிக்கிறாங்கன்னு வைங்க, என் மீது குற்றம் இல்லை. அதே மாதிரி இந்த வந்தே மாதரம் பாடல் இஸ்லாமிற்கு விரோதம்னு சொல்கிறிய, அப்படிப்பட்ட இந்த விரோத தன்மையை கொடுக்குற அந்த வந்தே மாதரத்தை நீ கம்பல்சரி பாட சொல்லி நாங்கள் பாடினாலும் இறைவன் எங்களை குற்றம் பிடிக்க மாட்டேன். ஏன்? எங்கள் மீது ஃபோர்ஸ் திணிக்கப்படும் போது இறைவன் சொல்ல கவலையே படாத, உன் வேலையை பார்த்துட்டு போ, சொல்லிட்டு போ, ஒன்றும் கவலை இல்லை. அப்போ ஹலாலாக்கப்பட்ட இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த தன்மை சில நேரத்தில் அல்லாஹ் காட்டுறான், இது ஹலாலு இது ஹராம், இவை தடுக்கப்பட்டவை இவை அங்கீகரிக்கப்பட்டவை. அப்போ தடுக்கப்பட்ட இதை நீ அங்கீகரிக்க செய்கின்ற போது நாங்கள் ஃபோர்ஸால் உன்னுடைய தொந்தரவால் கொடுக்க முடியாத தாங்காத எங்களுக்கு கொடுக்க முடிய தாங்க முடியாத இந்த கஷ்டத்தால் நாங்கள் அனுபவிக்கிறோம் எடுத்துக்கிறோன்னா இறைவன் சொன்னால் உன் மீது எந்த குற்றமும் இல்லைங்கிறான். அப்போ நான் குற்றவாளி இல்லை. அப்போ குற்றவாளி இல்லைங்கும் போது நாங்கள் யார் அப்படின்னா இந்திய தேசத்திற்கு சிறந்த முன் உதாரணம் மட்டும் இல்லை, சிறந்த பிரஜைகள் நாங்கள் தான். இறைவனுடைய பார்வையில் நாங்கள் தான் சிறந்த பிரஜைகள். இந்திய அரசியல் சாசனத்துப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் சிறந்த பிரஜைகள். அதனால தான் கண்ணியத்துக்குருவில் இந்த 21ஆம் தேதி இந்த மாநாடு எல்லா மக்களாலும் போடுறாங்க. அதில் கான்ஸ்டியூஷன் அந்த எதிர்ப்பு மூமெண்ட் இருக்க அவங்களுக்கு நாம் உதவி செய்யணும். நமக்கு மட்டும் இல்லை, நமக்கும் பாதிப்பு தான். ஆனால் இருப்பினும் அந்த மக்களோட கை கொடுத்து நாம் அதிகமான பேர் கலந்து இந்த மாநாடை ஒரு வெற்றி மாநாடாக ஆக்கணும். இறைவன் திரும்பி குர்ஆனில் சொல்கிறான், என்ன சொன்னால் 5வது அத்தியாயம் அல்மாய்தா 2வது அத்தியாயம் 2வது வசனம் 5:2 சொல்கிறான், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள்ங்கிறான். அப்போ உதவியும் நாம் செய்யணும். அதே சமயத்தில் யாரெல்லாம் நமக்கு பகைவராக இருக்கிறார்களோ அந்த பகைவர்கள் கூட நீங்கள் நன்மை செஞ்சால் அவர்கள் உங்கள் உற்ற நண்பர்களாக ஆகுவான் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். இதெல்லாம் குர்ஆனுடைய வாசம், இறைவனுடைய வாசம். ஒரு மனிதனை வாழ வைத்தவன் ஒட்டுமொத்த சமுதாயத்தை வாழ வச்சவங்கிறான். ஒரு மனுஷனை வாழ வச்சினா 800 கோடி மக்கள் நீ வாழ வச்சு அர்த்தம். ஒரு மனிதனை துன்புறுத்தி அவனை கொலை செய்தால்
எந்த ரீசனெல்லாம் சிலை செய்தால் 800 கோடி மக்களையும் நீ கொலை செய்ய சமண்டு 5வது அத்தியாயத்தில் சொன்னான். அப்போ வாழ வைக்கிறது யார், கொலை பண்ணுறது யார், இதையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாநாட்டுக்கு வாங்க. அவசியம் இந்த மாநாட்டை சக்ஸஸ் ஆக்கிற வேலை நம்ம கையிலும் இருக்குது என்று கூறி நிறைவேற்ற. நன்றி, வசலாம்.